டேய் சௌந்தர்யா பேசுறதெல்லாம் இன்னமும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கணுமாடா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு அவசியம் இருக்காடா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு எனக்கு டவுட் ஆயிடுச்சு. என்ன காரணம் பாத்தீங்கன்னா எல்லா கேம்லயும் பாத்தீங்கன்னா தெரியும், நல்லாவே வந்துட்டு சௌந்தர்யா பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். கேம்ல இப்ப தோத்துட்டானா அதை வந்துட்டு வெளியில வந்துட்டு இப்ப கேம்ல தோத்துட்டானா அதை வந்து வெளியில வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க பாருங்க. ஏன்னா அவங்க ஃபேன்ஸ்க்கு எல்லாம் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்ல, ஐயோ சௌந்தர்யா வந்து நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க, ஆனா அது டைவர்ட் ஆயிடுச்சு, வேற ஒருத்தங்களால தான் டைவர்ட் ஆச்சு, இவங்களால வந்து டைவர்ட் ஆகல அப்படிங்கிற மாதிரி அப்படியே ப்ரொஜெக்ட் பண்றானுங்க. எப்படின்னா சௌந்தர்யாவால வந்துட்டு அந்த கேம் வந்து அவங்க வந்து தோக்கல, இவங்க டீம் வந்து சௌந்தர்யாவால தோக்கல, அந்த டீம் ஆட்களால தான் வந்து தோத்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து முதல் ரவுண்ட்ல வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து வெளியில போனது யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து விஷால், அருண் அண்ட் சௌந்தர்யா 3 பேருமே வந்து ரெட் டீம் வந்து வெளியில போயிட்டாங்க. நான் ஆல்ரெடி வீடியோல சொல்லியிருந்தேன். இப்போ வெளில போனதுக்கு அப்புறம் வந்து நம்ம சௌந்தர்யா வந்து ரயன்ட் வந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசிருக்காங்கன்னா, எப்படின்னா ஹெல்ப் பண்ணது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெஃப்ரிட்ட தான். இருக்கிறதுல கிட்டத்தட்ட 94 கல் இருக்குது. அந்த 94 கல்லுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணது வந்துட்டு நம்ம ரெட் டீம் தான். இவனுங்க போய் ஹெல்ப் பண்ணதுக்கு இவனுங்க டீம் ஜெயிக்கணுங்கிறக்காண்டி இவனுங்க விளையாண்டு இருந்தானுங்கனாவே நம்ம ஜெயிக்கணும், நம்மளுக்கு கொஞ்சம் கற்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு கொண்டு வந்திருந்தானுங்கனாவே அது பினிஷ் ஆயிருக்கும். இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, அந்த டீமுக்கு ஜெயிச்சு அந்த டீமுக்கு இழுத்து இழுத்து கொடுத்து இவனுக்கு தோத்துட்டானுங்க. இதான் வந்து பேசிக்கா நடந்தது. இவனுங்க கொஞ்சமாச்சும் இவனுங்க 3 பேரும் என்ன பண்ணிருக்கணும், நம்ம டீமுக்கு கொஞ்சம் சேமிச்சு வைப்போம், நம்ம டீமுக்கு சேமிச்சு வைப்போம், அவனுக்கு டீம் ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிறோம், சரி அவங்க டீம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறத விட நம்மளும் சேர்த்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இவனுக்கு சேர்த்து வச்சிருக்கணும். ஆனா இவங்க என்ன பண்றானுங்க, நம்மளுக்கு வேணாம்டா, நம்மளுக்கு வேணாம், நம்ம வந்து அந்த டீமுக்கு வந்து அன்சிதா டீமுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி அவங்கள ஜெயிக்க வைக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இவங்க முடிவு பண்ணாங்க. ஆனா சௌந்தர்யா வந்து எங்கிட்ட என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுது, நான் வந்துட்டு விஷாலு இவனுங்கெல்லாம் விட்டுருந்தா நான் வந்து நானே போயிட்டு நான் ஒத்தாலா போயிட்டு நான் கல்லெல்லாம் எடுத்து வந்து எனக்கு கொஞ்சமாச்சும் நான் சேமிச்சு வச்சிருப்பேன். முத்துக்கிட்ட இருந்த கல்லா இருந்தாலும் சரி, அன்சிதாட்ட இருந்த கல்லா இருந்தாலும் சரி, எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சிருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு லைவ் பார்க்கும்போது தெரிஞ்சு, கண்டிப்பா தெரிஞ்சு, என்னடா இந்த பொண்ணு எல்லாமே வந்துட்டு போய் போய் வந்துட்டு அன்சிதா இவங்க டீமே மறந்துட்டானுங்க. எல்லாம் பிங்க் டீமுக்கு, ரெட் டீம் இருக்கவங்க எல்லாம் பிங்க் டீம்னு நினைச்சுக்கிட்டானுங்க போல இருக்கு. எங்கடா இவனுங்க ரெட் டீம்ல வைக்காம அவனுக்கு பட்டா பிங்க் டீம்லயே போயிட்டு கொண்டு போய் வைக்கிறானுங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு எனக்கெல்லாம் கண்டிப்பா யோசிக்க தோணுச்சு. நெக்ஸ்ட் இப்போ சௌந்தர்யா வந்துட்டு வெளியில தோத்ததுக்கு அப்புறம் இப்படி ரயண்ட் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா முத்து டீமை தான் தாக்கணும்னு எனக்கு ஒரு எய்ம், ஆனா நான் முத்து டீம் வந்துட்டு விஷால் வந்து ரொம்ப டிசர்வ் ஆயிட்டான், என்ன இப்படி விளாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அழுதாம, அதனால டிசர்வ் ஆயிட்டான். அதுக்கப்புறம் அருண் வந்து அவனுக்கு காலில் அடிபட்டுருச்சு, அதனால அவனால கேம் விளையாட முடியல. நானும் ஒத்தாளா போயிட்டு நான் விளையாண்டுருப்பேன், நான் ஒத்தாளாச்சும் நினைச்சிருந்தா நான் போயிட்டு அப்பதைக்கு யோசிச்சிருந்தேன்னா ஒத்தாளாச்சும் போயிட்டு நான் முத்திட்டு இருந்த கல்லு எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டு வந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தர்யா வந்து சொல்லுது. ஏமா அங்க 3 பேர் இருந்துமே அவனுக்கு கல்லு அசால்ட்டா தூக்கி, அதுவும் இப்ப எல்லாம் முத்துக்குமாரு, மஞ்சரி, தீபக் இவங்க 3 பேர் இருந்துமே அந்த கல்லை தூக்கிட்டு வந்துடுறானுங்க. நீ ஒத்தாள் இருந்து நீ போயிட்டு முத்துக்குமார் கல்லை தூக்கி நீங்க கொண்டு வரவங்களையும் கிழிஞ்சு போயிரும். கண்டிப்பா அதான் உண்மை, சத்தியமா கிழிஞ்சு போயிரும். இதை வந்துட்டு ரயனும் கூச்சமே இல்லாம வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்காப்ல, நான் ஒத்தாளுன்னா வந்துட்டு பண்ணிருப்பேன், இவனுக்கு 2 பேர் வந்துட்டு டிசர்வ் ஆயிட்டானுங்க, ஒருத்தனுக்கு அடிபட்டுருச்சு, நான் அப்பதைக்கு மட்டும் யோசிச்சிருந்தா நான் ஒத்தாளா களம் இறங்கிருப்பேன், களம் இறங்கிச்சுடா சிங்கம் அப்படிங்கிற அளவுக்கு இறங்கிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. பேச்சாடா பேசின பேச்சு, கொஞ்சம் நெஞ்சமா பேசின அப்படிங்கிற அளவுக்கு தான் இப்ப பேசிட்டு இருக்காங்க. நானும் பார்க்கும்போது இடே என்னம்மா நீ வந்து உன் டீமே மறந்துட்டு உனக்கு உழைக்காம அடுத்தவனுக்காண்டி நீ உழைச்சிட்டு இருந்த பிறகு நீ அங்க நிக்கிற, நீ கரெக்டா நீ அங்க நிக்கிற, என்னடா டே இல்ல என்னதான் கேம் விளாடா, எப்படிலாம் வந்துட்டு வெளியில வந்து என் மேல தப்பு இல்லை, எங்க டீம் வந்துட்டு தோத்ததுக்கு நான் வந்து எந்த ஒரு இதுமே வந்துட்டு என் மேல எந்த ஒரு குறையுமே இல்லை, நான் கேம் வந்துட்டு சூப்பரா விளாண்டேன், நான் விட்டுருந்தா நான் தனியா வந்துட்டு எல்லாத்தையுமே 94 கல்லு ஜெஃப்ரி வச்சிருந்தானா மொத்த கல்லையும் நான் கொண்டு வந்து வச்சிருந்திருப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து சௌந்தர்யா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படி நம்புறது எப்படி நம்பாதது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க.